புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கு. கூட்டணி கணக்குகள் இன்னும் முடிவு செய்யப்படாமல் பல கட்சிகள் தடுமாறுகிறதா, தவிக்கிறதா, இல்ல கட்சிகள் கூட்டணிக்கு யாருமே வரலைங்கிறது வருத்தமா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கருத்து கணிப்புகளும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சி, எந்த கூட்டணி வெற்றி பெறும், எந்த கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கிற கருத்து கணிப்பெல்லாம் இப்ப தொடர்ந்து வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இந்த கருத்து கணிப்பு இது முதற்கட்ட கருத்து கணிப்பு தான். இந்த கருத்து கணிப்பை வைத்து நம்ம இறுதியான கருத்து கணிப்பா இதை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் கூட்டணி நிலைப்பாடை வைத்து ஒரு கருத்து கணிப்பாக வருகிறது. இன்னும் கூட்டணி உறுதி செய்யப்படாத நிறைய கட்சிகள் இருக்கு. ஏன்னா இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து தான் கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு எந்த கட்சியுமே இந்த கூட்டணிக்குள் வருமா வராதா, இல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்ல தாவேகா கட்சிக்கு தாவுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி, அந்த அதிமுக பாஜக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் டிடிவி இருக்கிறாங்களா, இல்ல டிடிவி கூட 2-3 தினங்களுக்கு முன்பு கூட டிடிவி தினகரன் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். எங்க கூட்டணியில தாங்க அதிமுக இருக்கு அப்படின்னு வைக்கிறாரு. அப்படின்னா ஏற்கனவே டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் பாஜக என்டிஏல தான் இருக்கிறாங்க. நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறோம், எங்க கூட்டணியில தாங்க அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையை டிடிவி தினகரன் முன்வைக்கிறாங்க. இந்த இடத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வாக்குகளை இன்றைக்கு பின்னடைவுல இருக்கா, உயர்ந்து இருக்குதானா, நிச்சயமா இது ஒரு கேள்விக்குறிதான். வளர்ச்சியை பெற்றிருக்குதா அப்படின்னா அது சந்தேகம்தான். வலுவாக இருக்கிறதா, வலுவிழந்து இருக்குதா, அதுக்கும் சந்தேகம் தான். வலுவிழந்து இருக்கிறது, பின்னடைந்து இருக்கிறது. முன்னேறி இருக்குதா, வளர்ச்சி பாதையில போயிருக்குதா அதிமுக அப்படின்னா நிச்சயமா அதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதிமுக இருக்கிறத பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்கிறாங்க. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய கட்சி, அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் அந்த அதிமுக அந்த தலைமை மாறிய பிறகு இங்கு ஒரு பெரிய சலசலப்பு உண்டானது. அந்த சலசலப்புக்கு இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா அதிமுக வழிநடத்துறது யாரு? எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த அந்த ஆட்சியை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னா இங்க இரட்டை தலைமை இருக்கக்கூடாதுங்க. இரட்டை தலைமையில 2 பேரும் பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இந்த முடிவை எந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது தடுமாறக்கூடாதுங்க. இங்க ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமையை உடைத்து ஒற்றை தலைமையாக மாற்றி அதிமுக பொதுச் செயலாளராக வந்த எடப்பாடி பழனிசாமி பல தேர்தல்களை பின்னடைவை சந்தித்தார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட மிகப்பெரிய அதிமுக சரிவை சந்தித்தது. பல தொகுதிகளில் வாக்குகள் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதிமுக கோட்டையாக இருந்த தொகுதிகள் கூட பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திய சூழல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிகழ்ந்தது. இந்த பிரதிபலிப்பு நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிறது ஒரு பக்கம், பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், என்டிஏ கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் டிடிவி இங்க இவருடைய ஆதரவு இங்க இருக்கு. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிற போது இது ஒற்றுமையாக இருக்குமா? இது அதாவது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி அதிமுக இருந்து ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு இருக்காது. எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெற்று இருப்பார். ஆனால் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வமோ டிடிவிங்கிறது அமமுக, அது தனி கட்சி, பாஜக ஆதரவு. ஓ பன்னீர்செல்வம் அது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பெயர்ல பாஜக ஆதரவுல இருக்கிறாரு. இங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒட்டுமொத்த அதிமுக பொதுச் செயலராக அவருடைய கட்சி தலைமை பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இப்படி வெவ்வேறு கோணங்களில் இந்த கூட்டணி இருக்கிறதுனால இது ஒற்றுமையான பலமான கூட்டணியா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான். இங்க பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பாஜக பொறுப்புல இல்ல. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பாஜகவிற்கு. இங்க அதிமுக ஒற்றுமையின்மை காரணமாக ஓ பன்னீர்செல்வம் வாக்குகள் தென் மாவட்டங்கள் பெரிய அளவுல ராமநாதபுரம் தொகுதியில ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு 3 லட்சம் வாக்குகளை பெற்று மிகப்பெரிய 2வது இடத்திற்கு வந்தார். அந்த வாக்குகள் அந்த தொகுதியில ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் இருக்கும். அந்த தொகுதியில எந்த வேட்பாளர் அதிமுக பாஜக சார்பாக எந்த வேட்பாளர் நின்றாலும் அது வெற்றி தான். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அதற்கு அந்த தொகுதியை அவர் கைப்பற்ற பார்ப்பார். ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக எங்களுக்கு சில சீட்டுகளை கொடுங்க, நாங்க தனியாவே நிக்கிறோம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரா?
இல்ல அதிமுகனுடைய ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களை களத்துல இறக்க போறாங்களா, இல்ல கூட்டணி நிலைப்பாடுகள் வருகிற போது தொகுதி பங்கீடுகளை பிரிச்சு தொகுதிகளில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்கள் அவரை சார்ந்த வேட்பாளர்கள் மத்தியில பாஜக அந்த இடத்துல நாங்க நிக்கணும் அடம்பிடிக்க போகிறார்களா, இல்ல ஓ பன்னீர்செல்வம் அந்த இடத்துல எங்களுக்கு அந்த தொகுதி தான் எங்களுக்கு வேணும்னு ஓ பன்னீர்செல்வம் அடம்பிடிக்க போகிறார்களாங்கிற பல்வேறு ட்விஸ்டுகள், பல்வேறு பிரச்சனைகள் இந்த பாஜக கூட்டணியில பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கத்தான் செய்யும். இங்க ஒரு விஷயம் கருத்து கணிப்பு எப்படி போகுதுன்னா, அதிமுகவுக்கு 28% 30% வாக்குகள், 28 கூட வச்சுங்க. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுல 15% வாக்குகள், 28-15 43% வாக்குகள் இங்க 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றியை தீர்மானிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. திமுகவுடைய கூட்டணி பலமான கூட்டணி, அவர்கள் 43 44 வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொன்னா கூட இன்னைக்கு 28-15 43ங்கிறது 1% 2% திமுக கூட்டணி அதிக அளவுல இருக்கிறாங்க. இவர்களை பீட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு பாஜகனுடைய வாக்கு வங்கிகள் உயரணும். அதிமுக ஒற்றுமை மேலோங்கி அவருடைய வாக்கு வங்கியில் உயர்ந்தால்தான் திமுகவை எதிர்த்து களத்துல இறங்கினா வெற்றியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். இங்க பாஜகவுல அண்ணாமலை இல்லாத ஒரு விஷயம், அங்க ஒரு சலசலப்பு இருக்கு. பாஜகனுடைய தொண்டர்கள் அண்ணாமலை இல்லாத இடத்துல எங்களுடைய வாக்குகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாங்க போட மாட்டோங்க, நாங்க நோட்டாக்கு ஒன்னா போடுவோம், நோட்டாக்கு ஒன்னா போடுமே தவிர ஆனா பாஜக அதிமுக கூட்டணிக்கு நாங்க வாக்குகள் செலுத்த மாட்டோங்க, எங்களுடைய வாக்குகள் அண்ணாமலை இல்லைன்னா எங்க வாக்குகள் நோட்டாக்கு தான் அப்படின்னு அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலுடைய வெறித்தனமான தொண்டர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது ஒரு குழப்பம் பாஜகவுல. இங்கே அதிமுக இந்த ஒற்றுமையின்மை குழப்பம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாக்குகள் சிதறினா இந்த மாற்று யோசனையாக இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? இந்த வாக்குகள் சிதறுகின்ற பட்சத்தில் இது திமுகவுக்கு சாதகமா, இல்ல ஒட்டுமொத்தமா தாவேகாவுக்கு இந்த வாக்குகள்ல சிதறுமா போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த பாஜக அதிமுக கூட்டணியில வாக்கு சதவீதங்கள் 41 43 இருக்கும். திமுக 2% வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் கருத்து கணிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதற்கட்ட கருத்து கணிப்புகளாக எப்படி வருதுன்னா, பாஜக அதிமுக கூட்டணி 43ங்கிறது அதிகம், அது திமுகவுக்கு டஃப் கொடுக்குற வகையில தான் இந்த பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பெல்லாம் இது சாதகமானதா அல்லது அந்த கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய கருத்து கணிப்புலா அப்படிங்கிறதே நம்ம போக போகத்தான் பார்க்க முடியும். எதுவாக இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்றைய நிலவரத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள், அது இன்னும் தேர்தலுக்கு மாதங்கள் இருக்கிறது. கூட்டணி எந்தெந்த கட்சியில் எந்தெந்த கூட்டணியில இணைய போகிறதுங்கிறது இன்னும் 2-3 மாதங்கள் கழிச்சு தான் கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்படப்படும். அப்போதான் கருத்து கணிப்புகள் சரியாக கருத்து கணிப்புகளை முன்வைக்க முடியும். அந்த கருத்து கணிப்புகள்ல எந்த கூட்டணிக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் பாஜகவில் அண்ணாமலை தலைமை இல்லாதது, இங்க அதிமுகவுல ஒற்றுமை இல்லாததுனால, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாததுனால இங்க ஒரு சலசலப்பு. இப்படி பாஜக அதிமுக இரண்டு பக்கமும் ஒரு சலசலப்பு, ஒரு சிக்கல் நெருக்கல் இருக்கிறதுனால எந்த பக்கம் பாஜகவுடைய தொண்டர்களுடைய ஆதரவு போகும், அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வாக்குகள் எப்படி சிதறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி மெகா வெற்றியை பெருமா, மெகா கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இங்க தாவேக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை பெற்று தமிழக மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த முறை வாக்கு சதவீதத்துல உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு கருத்து வருகிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜக அதிமுக கூட்டணியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவங்களுடைய வாக்கு சதவீதங்கள் உயருமா, 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் 2வது முறையாக 200 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி மீண்டும் வெற்றியை பெற்று ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் திமுக அடுத்த கட்ட முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. இதற்கெல்லாம் டஃப் கொடுக்கணும், இதற்கெல்லாம் எதிர்வினையாற்றக்கூடிய வகையில மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இங்க பல்வேறு தட்டுப்பாடுகள், பல்வேறு நெருக்கடிகள் இங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை மெகா கூட்டணி உருவாக்குகின்ற பட்சத்தில் இங்க ஆட்சி மாற்றத்திற்கும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்தடுத்த கூட்டணி முயற்சிக்குமா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்று அணியை உருவாக்கி மாற்று தேர்தல் அப்படிங்கிற கருத்து கணிப்போட 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள பல்வேறு கூட்டணி கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு, மக்கள் யாரை நிராகரிக்க போகிறார்கள்,
யாரை ஒதுக்க போகிறார்கள், யாரை தேர்வு செய்ய போகிறார்கள், அவருடைய வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.